ஏப்ரல் 7, 2025 இன்றைய வேதவசனம் எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். டுடேஸ் பைபிள் verse Hebrews 6:15. And so, after he had patiently endured, he obtained the promise. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நாம் கர்த்தாவே ஆவியானவரே, இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் ஆவியானவரே பொறுமையாய் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும்படியான அந்த ஞானத்தை ஊற்றப் போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, இப்பொழுது கூட இந்த காலகட்டத்தில் கூட இந்த உலகம் சுற்றி கொண்டிருக்கிற இந்த சூழலில் நாங்கள் மாட்டிக்கொண்டு அந்த உலகம் போகின்ற அந்த போக்கிலே போய் கொண்டு இருக்கோம். என் தகப்பனே, இப்பொழுது கூட இறங்க வீராக ஆவியானவரே, அப்பா, உம்முடைய சத்தத்துக்காக பொறுமையாய் காத்திருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலும் நிரப்புவீராக ஆவியானவரே. அன்பு மகனை, மகளே, சகோதரியை, சகோதரனை, வாழ்வு பிள்ளைகளை துதிங்க, செபிங்க. இன்றைக்கு கூட ஒவ்வொரு பெற்றோரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே, அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் அவர்கள் வாங்குகின்ற சின்ன பொருளாய் இருந்தாலும் அப்பா, உம்மிடத்தில் வந்து பொறுமையை காத்திருந்து அப்பா இது வாங்க நாங்கள் சித்தமான்னு சொல்லி கேட்டு அப்பா அதன்படி நடக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக ஆவியானவரே. நீங்கள் வாக்குத்தத்த பண்ணப்பட்டதை நாங்கள் பெரும் வரையும் ஆவியானவரை பொறுமையாக இருக்கும்படி ஆவியானவரை எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக. கர்த்தாவே, வேதத்தில் கூட ஆபிரகாம் அப்பா நீ வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது அப்போ 25 வருடம் காத்திருந்து அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றாரே, அதே போல் நாங்கள் காத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக ஆவியானவர். இப்பொழுது இறங்கும் என் தகப்பனே, அந்த பொறுமையாய் காத்திருக்கும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக. சிறு பிள்ளைகளுக்குள்ளும் பொறுமையை ஊற்றுவீராக ஆவியானவரே. வாலிப பிள்ளைகளே, அப்போ வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, எந்த காரியத்திலும் ஆவியானவரை அவசரப்படாதபடிக்கு பொறுமையாய் காத்திருந்து ஆவியானவரை உம்முடைய வழிகளில் நடந்து நீர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நாள் வரும் வரைக்கும் காத்திருந்து பொறுமையாய் இருக்கும்படியான அந்த ஞானத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலும் ஊற்றுவீராக. கர்த்தாவே, இன்றைய காலகட்டத்தில் அநேக வாழை பிள்ளைகள் அப்பா அந்த சத்ருவின் வழியில் விழுந்து கொண்டிருக்காங்க தகப்பனே. கர்த்தாவே, இந்த சத்ரு அவர்கள் அநேக மரண வழியில் விழ வைத்து கொண்டிருக்காங்க தகப்பனே. இப்பொழுது கூட இறங்குவீராக. வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுக்குள்ள பொறுமையை நிரப்புங்க. இன்றைக்கு நிரப்புங்க ஆவியானவரை இப்பொழுது நிரப்புவீராக. கர்த்தாவே, அன்று யோசிப்புக்கு 17 வயதில் அப்பா நீர் வாக்குத்தத்தம் பண்ணினது அப்போ அவருடைய 30 வயதில் நிறைவேறினது போல இன்றைக்கு கூட அநேக வாலிப பிள்ளைகள் பொறுமையாய் காத்திருந்து தங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக ஆவியானவர். எப்பொழுது நிரப்புங்க ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் என் தகப்பனே. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பிஸ்னஸ் காரியமாக இருந்தாலும், வேலை காரியமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் அப்பா எல்லாத்துலேயும் ஆவியானவரே உமக்காய் நாங்கள் பொறுமையாய் காத்திருந்து அப்போ உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றுவீராக ஆவியானவரை. எப்பொழுது நிரப்புங்க ராஜா. நாங்கள் அவசரப்படாதபடிக்கு எந்த காரியத்திலையும் அவசரப்பட்டோ கோவப்பட்டோ எதுவும் செஞ்சிடாதபடிக்கு அப்போ எங்களுக்கு நல்ல ஞானத்தை ஊற்றுவீராக. பொறுமையை நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அன்பு மகனை, மகளை, சகோதரியை துதிங்க, செபிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பொறுமையை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா காரியங்களிலும் பொறுமையாய் இருந்து நம்முடைய ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன், செபிக்கிறேன் தகப்பனை. ஊற்றுங்க ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்க ஆவியானவரை. நிரப்புங்க ராஜா. இன்றைக்கு கூட என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் அந்த பொறுமையின் ஆவியை ஊற்றுவீராக. இப்பொழுது நிரப்புங்க. நாங்கள் பொறுமையாக இருந்து அப்பா உம்முடைய வாக்குத்தத்தத்தை பெறாதபடிக்கு தடைகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இனி அந்த தடையை செய்து கொண்டிருக்கிற சத்ருவை எங்கள் வாழ்விலிருந்து எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறேன் தகப்பனே. இப்பொழுது இறங்க
இறங்கும் ராஜா. எங்கள் ஒவ்வொரு மேலேயும் அப்போ அந்த பொறுமையின் ஆவியை ஊற்றினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற அப்பா, மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.